வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். தாட் ஃபார் த டே. நம்ம வாய் வழியாக உள்ளே போடுறது, அதாவது நம்ம சாப்பிட்றது நம்மளை தீட்டுப்படுத்தாது. மேபி நம்ம கெட்டு போனதை சாப்பிட்டோன்னா வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் சரியாயிடும். மெயினாக நம்ம வாயிலேருந்து வெளியே வர்ற வார்த்தைகள் தான் நம்மளை தீட்டுப்படுத்தும். அதனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே யோசித்து நல்லதாக பேசுவோம், கரெக்டானதாக பேசுவோம், மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதபடி நம்ம வார்த்தைகளை பேசுவோம். இன்றைக்கி நம்ம அருமையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது, எங்கள் வீட்டு ஸ்டைல். இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் திருநெல்வேலி ட்ரெடிஷனாக நம்ம பண்ண போகிறதில்ல. அதில் பார்த்திங்கன்னா நம்ம புளியில் நம்ம எல்லா மசாலையும் கையில் நல்லா கரைச்சிட்டு கடைசி தாளித்து ஊற்றுவாங்க. இந்த மெத்தட் எப்படின்னா, நம்ம முதல்ல தாளிசம் பண்ணி அதில் மசாலாவை போட்டு புளி தண்ணியை ஊற்றி மீனை போட்டு மீன் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். மத்தி மீனில் தான் பண்ண போகிறோம். மத்தி மீனோட ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் என்னென்னா, அது சின்ன மீன் முள் இருக்குதுன்னு சாப்பிடாமல் இருப்பீங்க. ஆனால் அதில் உள்ள பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டு. சின்னதாக இருக்குது, முள் இருக்குதுன்னு சொல்லி மத்தி மீன் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஃபிஷ்ஷில் இது மத்தியும் அயிலை, இந்த ரெண்டு மீனும் தான் வந்து டெய்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அடிக்கடி இந்த சாலை மீனை குழம்பு வச்சு இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கை அளவு, உள்ளங்கை அளவு இல்லைனா ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து நம்ம ஊற வச்சுருவோம் ஃபஸ்ட்டே. ஏன்னா நம்ம புளி சேர்க்கும்போது இப்போ ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா நினைவுபடி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிச்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக ஊறும். இது ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடும். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 50 ml நல்லெண்ணெய். கடுகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம். வெந்தயம் கொஞ்சம் கசக்குன்னு நிறைய சேர்க்க மாட்டீங்க, அது நல்லது. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி வெந்தயம் சேர்த்துருவோம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே ஒரு வெள்ளைப்பூடு ஒரு 10 இது இருக்கிற மாதிரி வெள்ளைப்பூடு நம்ம சேர்த்துருவோம். வெள்ளைப்பூடு நம்ம கட்டாயம் சேர்க்கணும். இந்த மத்தி மீன் குழம்புக்கு கட்டாயம் சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் வாய்வு கண்டென்ட் இருக்கும். அதனால் வெள்ளைப்பூடு இந்த எண்ணெயில் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமும் இருக்கும். இந்த வாய்வு பிரச்சனையை எல்லாத்தையுமே இது எடுத்துரும். வெள்ளைப்பூடு ஃபுல்லாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி பாதியாக இல்லைன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ சேர்த்துருவோம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு இந்த புளி இருக்குல்ல, அது லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சு விட்ருங்க. இப்போதைக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல. அது பிசைஞ்சு விடும்போது கொஞ்சம் சீக்கிரம் நல்லா அது ஊறும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துறோம். ஒரு 4 இணுக்குள்ள கருவேப்பிலை எடுத்து நம்ம இந்த டைமில் நம்ம இது கூடவே சேர்த்து ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறோம். இன்னொரு தக்காளி நம்ம வந்து அரைப்போம். அதனால் ஒரு தக்காளி இதில் இப்போ சேர்த்துருவோம். நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளி நல்லா மசிற வர நம்ம இதை வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுப்பை இந்த டைமில் குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடி ஒரு 2 ஸ்பூன். நம்ம 1/2 கிலோ மீனில் குழம்பு பண்ணுறோம். ஒரு டீஸ்பூனுக்கு, டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் நம்ம வத்தல் பொடி சேர்ப்போம். மல்லிப்பொடி வந்து 4 டீஸ்பூன். வத்தப்பொடி 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 4 டீஸ்பூன் நம்ம சேர்க்குறோம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். இது வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்குவோம். தண்ணி ஊற்றணும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வதக்கினோன்னா வத்தப்பொடியில் உள்ள கலர் வந்து நல்லா ரெட் கலர் அப்படியே இறங்கும். ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துருவோம். இந்த டைமில் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப இல்லை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுருவோம். அந்த எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரணும், கக்கி வரணும். அது வரை லைட்டாக கொதிக்க விடுவோம். அங்கே எண்ணெய் நல்லா திரண்டு வருது, அது வரட்டும். இந்த டைமில் நம்ம தேவையான மசாலா அரைச்சிடுவோம். குழம்பு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி மசாலா இருக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி தேங்காயில் முக்கால்வாசி எடுத்துருக்குறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் அரைக்க போகிறோம். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே மறைக்க போகிறோம். ஒரு தக்காளி, நம்ம ஒரு தக்காளி அப்போ சேர்த்துருந்தோம், ஒரு தக்காளியை இதில் அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துடலாம். புளி எடுத்து வச்சுருக்கோம், அது நல்லா கரைச்சிடுவோம். புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்திருக்கேன். நம்ம எவ்வளோ
குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறதுனால திக்னஸ் வந்துடும். இப்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்சிட்டு வந்த மசாலா நல்லா மையாக அரைச்சிருக்கோம். இது இப்போ சேர்த்துருவோம். தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிடுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு பார்த்து ஊற்றுங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் இந்த டைமில் நல்லது. ஏன்னா ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இது நல்லா கொதிக்க விட போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றிடுங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருவோம். 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பார்ப்போம். உப்பு எதுவும் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு கட்டாயம் போடணும். உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு நம்ம ஃபஸ்ட்டில் 2 டீஸ்பூன் போட்டிருந்தோம். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் போடலாம். இந்த திக்னஸ் போதுன்னா உங்களுக்கு இப்படியே இருக்கட்டும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றுங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும், கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ மீனுக்கு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துடலாம். பாருங்கள், சைடில் எண்ணெய் லைட்டாக கூடி வருது. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்துடும். அதனால் இந்த டைமில் போட்டுடலாம். மீன் 1 கிலோ மீன் வாங்கி கழுவிட்டு இதில் 1/2 கிலோ வச்சுருக்கேன். 1/2 கிலோ கொஞ்சம் நாங்கள் பொரிக்க போகிறோம், அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் எப்படி இந்த தலையோடு எப்படி வெட்டணும்னு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அதை அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மீன் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துருவோம். மீன் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டா போதும். மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் ஒரு கொதி வர வர நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துடும். இந்த டைமில் நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். சூப்பரான மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் சைடில் வந்திருக்கு. நல்ல ஒரு வாசம், மீனோட வாசம் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருவோம். லைட்டாக இந்த பச்சை சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். லைட்டாக டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பர் டேஸ்ட்டு. நல்ல மீன் வாசனை, புளிப்பு உரைப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது. உப்பும் கரெக்டாக இருக்குது. நல்லா சுல்லுன்னு இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். இல்லைனா இது இன்றைக்கி நைட்டு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நாளைக்கு சாப்பிட்டா படு சூப்பராக இருக்கும். நம்ம ஆனால் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்திருக்கு. குழம்பு சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் கொஞ்சம். அப்புறம் ரைஸ் ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பர். புளிப்பு சூப்பராக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. மீனோட வாசனை நல்ல ஃப்ரெஷ் மீன் நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்துருவோம். டேஸ்ட் பார்த்துருவோம். நல்ல பசி வாசனை, சூப்பர் வாசனை, மீன் குழம்பு வாசனை. பாருங்கள், ஒரு 4 பொரிச்ச மீன் பொரிச்சிருக்கோம். மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம். ரைஸுக்கும் மீன் குழம்புக்கும் படு சூப்பராக இருக்கும். ரைஸ் நல்லா சுடுது. சூப்பர் டேஸ்ட். நல்ல ஒரு வாசனை. புளிப்பு கரெக்டாக இருக்குது. உரைப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மீன் வச்சு சாப்பிடுவோம். சூப்பர். மத்தி மீன் குழம்பு சூப்பர். சின்ன மீனை இதில் குழம்பு வைக்க வேண்டாம், பெரிய மீன் நினச்சி நீங்கள் பெரிய மீனில் வைக்காதீங்க. இந்த சின்ன மத்தி மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கட்டாயம் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.